நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்ட்டு எத்தனை பேருக்கு இங்கே ஆசை இருக்கு? நான் உட்பட எல்லாருக்குமே நிம்மதியாக வாழணுன்றது தான் கோர் ஆசையாக இருக்கு. பட் ஸ்டில் இருந்தும் ஏன் நம்ம நிம்மதியாக வாழ்றதே இல்லை? இதே மாதிரியான ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பாருங்க. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ ஸ்கூல் டேஸ்லேயே நிறைய மார்க்லாம் வாங்கிட்டான். ஸோ ஸ்கூலில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறான், நான் அடுத்து நிம்மதியாக இருக்கணுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் அவனுக்கு கைட் பண்ணுறாங்க. நீ நல்லா படிச்சுட்டு தான் பார்க்குற, இதே ட்ராக் ரெக்கார்டை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணனா இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் மட்டும் உனக்கு சீட் கிடச்சிச்சுன்னு ஏன் நிம்மதி தான், லைஃப் செட்டில், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் என்ன பண்ணுறான், அதுக்காக இன்னும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு படித்து அவங்க சொன்ன மாதிரி அதே காலேஜில் சீட்டும் வாங்கிடுறான். காலேஜ் போய் சேர்ந்த உடனே பார்க்குறான், காலேஜ் ஆம்பியன்ஸே வேற லெவலில் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கிறாங்க. ஈவன் தோ இன்னும் நம்ம நிம்மதியாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் கிட்டலாம் வந்து ஐடியா கேட்குறான். ஸோ அவங்க என்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தம்பி என்னதான் நம்ம காலேஜ்லேயே உனக்கு சீட்டு கிடச்சிருந்தானோ நீ நிம்மதியாக இருக்கணும்லாம் ஆசைப்படுறல, அதுக்கு நம்ம காலேஜ்லேயே இருக்கிற கேம்பஸ் இன்டர்வியூ அதில் பெஸ்ட்டு கம்பெனி இதுதான், இந்த கம்பெனியில் மட்டும் செலக்ட் ஆகிடு, அவ்வளோதான் நிம்மதியான லைஃபு செட்டிலு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லைப்பா. 83% மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் எடுப்பாங்க, அது கீழெல்லாம் இருந்தால் எடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அதுக்காக இன்னும் விழுந்து விழுந்து எஃபர்ட் போடுறான். சொன்ன மாதிரி அந்த கம்பெனியில் பிளேஸும் ஆயிடுறான். கம்பெனியில் பிளேஸ் ஆனது தான் போய் ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தோணுது, நிம்மதியாக இருக்கணும், லைஃப் செட்டில் ஆகணும், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்குறான். தம்பி நீ இந்த ப்ராசஸில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நீ நிம்மதியாக வாழணும்லாம் ஆசைப்படுற, அப்போ நீ என்ன பண்ணுறனா அங்கே இருக்கிறாங்க பாரு, அந்த ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே நல்லா காசு கொட்டுற ப்ராசஸ், அது எப்படியாவது கற்றுக்க, அங்கே போயிடு, டபுள் த சேலரி, இப்போ நீ வாங்கிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்காக எஃபர்ட் போட்டு அந்த ப்ராசஸ் என்னவோ அது எல்லாத்தையும் தேடி தேடி கற்றுக்கிறான். கொஞ்ச நாளில் அந்த டீம்லேயும் செலக்ட் ஆயிடுறான். ஸோ அந்த டீமுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கிறான், இந்த மாதிரி வந்து செட்டில் ஆகணுங்க, நிம்மதியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், அங்கே பாரு அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மாடியில் ஒரு ஃப்ளாட்டை ஒன்று வாங்கி போட்டுரு, அங்கே நின்றுட்டு இந்த சிட்டியை பார்த்தனா நிம்மதியாக இருக்கும், லைஃப் செட்டிலு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற ஃபேக்கல்ட்டிலாம் சொல்லவும், இவனும் அரேஞ்ச் பண்ணி அந்த ஃப்ளாட்டையும் வாங்கிடுறான். இப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு குடியும் போயிடுறான். ஃப்ளாட்டுக்குள்ளே போய் கதவை திறக்கிறான். தேவையான எல்லா விஷயமும் ஆல்ரெடி வாங்கி செட்டில் பண்ணி வச்சுட்டான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு அவனுக்கு சரியாக தூக்கமே வரல, ரூம்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஐட்டமும் வேற ரகத்தில் இருக்குது, ஆனால் பசி தான் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து பால்கனியில் வந்து நின்று பார்க்குறான். சிட்டியோட வியூ அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அந்த சிட்டியோட டாப் மோஸ்ட் பில்டிங்கில் டாப் ஃப்ளோரில் நின்று பார்த்துட்ருக்கான். பட் ஈவன் தோ அவனால் அதை ரசிக்க கூட முடியல. எல்லாமே இவங்க சொன்ன மாதிரி தான் அச்சீவ் பண்ணிட்டோம், ஆனால் நிம்மதி மட்டும் இல்லையே அப்படின்ற மாதிரி மறுபடி ரூம்குள்ளே வந்து உலாத்த ஆரம்பிக்கிறான். டைம் பார்க்குறான், ஆல்ரெடி விடிய போகிற டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, எனக்கு ஏன் தூக்கமே வர மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். கரெக்டாக ஒரு 5 மணி ஆகுது. சரி ஓகே எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பால்கனியில் நின்று பார்க்குறான். கீழே நிறைய பேர் ஜாகிங் ஓடுறத பார்க்குறாங்க. ஓ, ஜாகிங், சரி நம்ம ஜாகிங் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூ ஒன்றை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போகிறான். அங்கேயும் நிறைய பேர் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் ஓடுவோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா தெறிக்க ஓடுறான். அப்போ ஒருத்தர் வயசானவர் பார்த்து, தம்பி 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 இவ்வளோ வேகமா ஓடக்கூடாதுப்பா, ஜாகிங்கிறது ஸ்லோவா பேஸ்ல ஓடணும்ப்பா, இப்படிலாம் ஓடக்கூடாது, அட போயா பூமரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டில் மறுபடியும் வந்து ஒரு ரன்னிங்கை ஒன்று போடுறான். கரெக்டாக அந்த தாத்தா நின்றுட்டு இருக்க அதே இடத்துக்கிட்ட ஓடி வர்றப்ப அவனால் மூச்சு விட முடியல. உடனே என்ன ஆகுது, அன்கான்ஷியஸ் மாதிரி ஆகி பக்கத்தில் இருக்கிற இடத்துல விட போயிடுறான். அந்த தாத்தா தான் பிடிச்சி அவரை கைத்தாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு பெஞ்சில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, தம்பி இதை தான்ப்பா நானும் சொன்னேன், இப்படி மூச்சு வாங்க தலைதறிக்க ஓடுறது பேர் ஜாகிங் இல்லைப்பா, மூச்சையும் விடணும், ரன்னிங்லேயும் கவனமாக இருக்கணும்ப்பா, அது பேர் தான்ப்பா ஜாகிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படிங்க, ஓடவும் செய்யணும் மூச்சையும் விடணும்னா எப்படிங்க ஓட முடியும், அது ஒரு கலைப்பா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி இப்படி ஏன் காலங்காத்தால தலை தெறிக்க ஓடிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கேட்குறப்பதான் அந்த தாத்தா கிட்ட டீட்டெயிலாக வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இவ்வளவும் அச்சீவ் பண்ணிட்டாங்க,
ஆனா நிம்மதின்ற ஒரு விஷயத்த மட்டும் அச்சீவ் பண்ணவே முடியல. நான் இன்னும் என்னதான் பண்றது அந்த நிம்மதிய அடையறதுக்கு அப்படின்னு கேட்கிறப்ப தான் அந்த தாத்தா சொல்றாரு, "தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. நிம்மதி எங்கேயோ அங்கேயோலாம் கிடையாது. நீ இருக்கிற இடத்துலயே இருக்கு. ஏன் இப்போ இந்த இடத்துல கூட இருக்கு. ஆனா அந்த நிம்மதிய பார்க்கணும்னா நீ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும்ப்பா. நீ எல்லாமே வேக வேகமா அடைஞ்சிரணும்னு நினைக்கிற. அந்த வேக வேகமா அடைஞ்சிற வேகத்துல உன்னால கண்ண தொறந்து சுத்தி இருக்கிற விஷயத்தையே பார்க்க முடியல. நீ ஸ்லோ டவுன் பண்ணி, கொஞ்சம் கண்ண ஓப்பன் பண்ணி, காத ஓப்பன் பண்ணி, உன் வாழ்க்கைய வாழ்ந்து பாரேன். உன்னால அந்த நிம்மதிய பார்க்க முடியும், உணரவும் முடியும் அப்படின்ற மாரி அந்த தாத்தா சொல்றாரு. அது எப்படிங்க பொருந்தும்? சரி வா, என் கூட வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கொஞ்சம் ஸ்லோ பேஸ்லயே அவன் கூட சேர்ந்து அவரு ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஓடுறது உனக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனா வேகமா ஓடுனா தானே நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. வேகமா ஓடுறது பேர் ரன்னிங்ப்பா. அது பேர் ஜாகிங் கிடையாது அப்படின்றத புரிய வைக்கிறாரு. சரி சுத்தி பாரு, இப்போ உனக்கு என்னலாம் தெரியுது அப்படின்னு கேட்கவும், அவன் ஓடிக்கிட்டே சுத்தி இருக்கிற ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறான். அழகா பூக்கள்லாம் இருக்கு. வேற என்னலாம் தெரியுது? மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவன் கண்ணுக்கு நெறைய பட்டாம்பூச்சிலாம் தெரியுது. நெறைய கலர் கலரா பட்டாம்பூச்சிலாம் தெரியுது. சூப்பரு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ உனக்கு என்ன தெரியுது? அப்படின்னு கேட்கவும், பார்க்குக்குள்ளேயே வந்து நெறைய விளையாடுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு நெறைய விஷயம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகள் உள்ள வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, இங்க ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வந்துரும். குழந்தைங்களோட கூட்டம் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கோம். சூப்பரு அப்படின்ற மாரி சொல்லி இவங்க 2 பேரும் ஜாகிங்க முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. வாட்டி தல தெறிக்க ஓடுனியே! இத்தன விஷயம் நீ கவனிச்சியா? அப்படின்ற மாரி கேட்கவும், இப்ப அவன் யோசிக்கிறான். நான் ஓடுன ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் நான் பார்த்த மாரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. ஆனா இப்ப மட்டும் இதெல்லாம் எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு? இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா, இப்பவும் நான் ஓடுனேன் தான். நான் கொஞ்சம் பொறுமையா ஓடுனேன். அதேதான்ப்பா வாழ்க்கைக்கும். நீ உன் வாழ்க்கையில சொன்ன எல்லா விஷயமும் நீ கரெக்ட்டா தான் பண்ணியிருக்க. இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா அந்தந்த நிமிஷம் அனுபவிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய நெறைய விஷயத்த நீ பார்க்காம விட்டுட்ட. நீ வேகமா ஓடுறதால. இனிமேல் நீ ஓடு. உன்ன ஓட வேணான்னு சொல்லல. ஆனா ஓடும்போது உன்ன சுத்தி இருக்கிற விஷயம் பார்க்கக்கூடிய வகையில அந்த வேகத்துல ஓடுனன்னா, உன்னால நிம்மதியாவும் இருக்க முடியும், சந்தோஷமாவும் இருக்க முடியும் அப்படின்ற மாரி அந்த தாத்தா சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இப்ப இவன் அந்த பார்க் பெஞ்ச்லயே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த தாத்தா சொன்னது 100ல ஒரு வார்த்தை. எஸ் நம்ம வேகமா ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையில நெறைய விஷயத்த கவனிக்காம போயிட்டோம் அப்படின்றத அவன் உணர்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்த வழியிலேயே இப்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கான் வண்டி எடுத்துட்டு. போறப்ப தான் கவனிக்கிறான். இப்போ அந்த தெருல பார்த்தீங்கன்னா 2 புதுசா கடைங்க வந்திருக்கு. என்னடா இது? இத்தன நாள் இந்த பக்கம் தான் வரோம், போறோம். ஆனா ஒரு நாள் இந்த கடை நம்ம கண்ல பட்டதே கிடையாது. எப்போ ஓப்பன் பண்ணாங்களே தெரியலையே! அப்படின்ற மாரி ஆச்சரியமா போயிட்டே இருக்கிறப்ப தான், எப்பவுமே அவன் ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு டாலஸ்ட் பில்டிங் ஒண்ணு அங்க இருக்கு. அந்த பில்டிங்கே காணோம். எங்கடா அந்த பில்டிங்க காணோம் அப்படின்னா, அத டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அத இடிச்சே விட்டுட்டு இருக்காய்ங்க. எப்ப இடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அத இடிச்சிட்டு இருக்காய்ங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி இடிச்சுட்டாங்களா? ஆனா என் கண்ல அது படவே இல்லையே! அப்படின்ற மாரி அவனுக்கு ஷாக்கிங்ல இருந்து இன்னும் மீளவே இல்ல. வீட்டுக்கு வரான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்த உடனே அவசர அவசரமா பிரஷ் பண்ணுவான். அவசர அவசரமா குளிப்பான். அதே மாரி கரெக்ட்டா மிரர பார்த்துட்டு வேக வேகமா பல்லு விளக்கிட்டே இருக்கான். இப்ப தாத்தா சொன்னது தான் ஞாபகம் வருது. ரொம்ப வேகமா போணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு வேக வேகமா தேய்க்கிறத விட்டு கொஞ்சம் ஸ்லோவா தேய்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுக்குள்ள ஆஹா! இப்ப தான் பிரஷ் பண்ற மாரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. அதே மாரி ஷவர ஆன் பண்றான். வேக வேகமா தண்ணி ஊத்திட்டு தக 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 தகன்னு தலைய போட்டு தொவட்டிட்டு இருக்கான். இப்ப தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு. உடனே மண்டையில வேக வேகமா தேய்க்கிறத விட்டு கொஞ்சம் பொறுமையா குளிக்கிறான். குளிச்சு முடிக்கிறப்ப தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு குளிச்ச ஃபீலே கிடைக்குது. உடம்புல இருக்கிற மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ்லயும் தண்ணி பட்ட அனுபவம் இன்னைக்கு தான் அவனுக்கு கிடைச்ச மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பல வாட்டி அவன் ஷவர்ல குளிச்சிருக்கான். ஆனா ஃபுல்லா நனைஞ்ச மாரி அவனுக்கு ஃபீலே இல்ல. டக்குனு வருவான், குளிப்பான், ஓடிடுவான் இப்படிதான் இருந்துச்சே தவிர, முழுசா குளிச்ச அனுபவத்தையே இன்னைக்கு தான் முறையா தலைவன் வாழ்க்கையிலேயே அனுபவிக்கிறான் போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான். ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான். ஸோ கிளம்பி போன உடனே லிஃப்ட் இருக்கு. டைம பார்க்குறான். இன்னும் 30 நிமிஷம் இருக்கு. இவ்வளோ வேகமா போய் என்ன பண்றது? பேசாம கொஞ்ச நேரம் நடந்து போவோம் அப்படின்ற மாரி படிக்கட்டுல நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அவனோட ஆஃபீஸ்ல இன்டீரியர் ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காங்க. போற அந்த ஸ்டெப்ஸ்லலாம் போற பாதையில பார்த்தீங்கன்னா, நெறைய டிராயிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏய் செமையா இருக்கே! இது யார் பண்ணது? அப்படின்ற மாரி நடந்துட்டு இருக்கப்ப தான் கோவொர்க்கர் கிட்ட ஒருத்தங்க கிட்ட கேட்கறாங்க. உன் டீம் மெம்பர் தான்ப்பா. உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி சொல்லவும், என் டீம் மெம்பரா? எனக்கே தெரியலையே! நல்லா பண்ணியிருக்கானேப்பா! அப்படின்ற மாரி ஆச்சரியப்பட்டு அவரு ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அந்த 8 ஹார்ஸ் பேக்டா ஒர்க் பண்ணுவாரு. இந்த பிரேக்கு கூட எழிஞ்சுக்க மாட்டாருன்னா பார்த்துக்கங்க. அப்படி வேலை பார்க்குற அந்த மனுஷன். ஸோ அன்னைக்கு பிரேக் வருது. அந்த பிரேக் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, தாத்தா சொன்னது தான் ஞாபகம் வருது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு. உடனே என்ன பண்றாரு? இது பிரேக்.
ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு எழுந்து அவர் டீம் என்ன பண்றாங்கன்னு பார்க்க போனா டீம்ல இருக்கிற பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் கப்பு செப்புன்னு வாய முடிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, எல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, சடனா என்னாச்சு, ஏன் அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்கவும் உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல சார் நீங்க வந்துட்டீங்க அதனால தான் அமைதியானோம், உங்களுக்கு சிரிச்சா பிடிக்காதுல்ல. நான் எப்பப்பா சொன்னேன் எனக்கு சிரிச்சா பிடிக்காதுன்ட்டு? இல்ல சார் நீங்க எப்பவுமே சீரியஸா தான் மூஞ்ச வச்சுட்டு இருப்பீங்க, நீங்க சிரிச்சே பார்த்ததில்ல, ஒருவேளை உங்களுக்கு சிரிக்கிறது பிடிக்காதோன்ட்டு தான் நாங்க கொஞ்சம் இப்படி இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லா ஜாலியா இருங்க, ஜாலியா வேலை பாருங்க, நீங்க ஜாலியா இருந்தா தானே கம்பெனிக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும், எனக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் இவரும் அவங்களோட மிங்கிள் ஆகி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு அவரோட லைஃபை வந்து அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு. இந்த கதையிலேருந்து நான் எந்த ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வேகமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா சம்பாதிச்சதை விட நம்ம தாத்தா சம்பாதிச்சதை விட நாம் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக 2 பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆனால் இருந்தும் ஏன் நம்ம நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம ஏதோ ஒரு விஷயத்த துரத்திக்கிட்டே இருக்கோம். என்ன துரத்துறோம்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா அத தொரத்துறது மட்டும் நிப்பாட்டவே இல்ல. நம்ம தொரத்திக்கிட்டே இருக்கோம். நீங்க ஓடுங்க வேணான்னு சொல்லல. ஆனா இந்த ஓடுற வேகத்துல மூச்சு விட்டுட்டு இருக்கீங்களானாவது கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. நீங்க மூச்சு வாங்குறது கூட கவனிக்காத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஓடுறதால என்னைக்காவது ஒரு இடத்துல அந்த ஆள் கிறுகிறுன்னு ஆகி பார்க் பெஞ்சில் போய் உட்காந்தா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளோட லைஃபும் மாறிடும். ஸோ நம்ம எவ்வளோ வேகமான வாழ்க்கையா இருந்தாலும் அந்தந்த நிமிஷம் அந்தந்த நொடியில அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை ரசிக்க பாருங்க. நான் இப்ப ரீசன்ட் டேஸா வந்து ஒரு கேர்ளை பார்த்துட்டு இருக்கேன். ஏய் நான் மட்டும்தான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா, என்னையா ஒரு கேர்ளை பார்த்துட்டு இருக்கேன்னு இப்படி பப்ளிக்கா சொல்ற, சைட் அடிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இல்ல அந்த அர்த்தத்தெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயத்துல தான் சொல்றேன். ஆக்சுவலி அவங்களோட யூனிஃபார்ம்லாம் பார்க்கறப்ப எனக்கு தெரிஞ்சு எய்தர் அவங்க டாக்டரா இருக்கணும் இல்ல நர்ஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 அந்த ரேஞ்சுக்கு எப்பவுமே சென்னையில இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் மேல நின்றுட்டு பார்த்தோன்னா கீழே இருக்கிற லேக் வழியா அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க எப்பவுமே அந்த 5:45 ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அங்க நின்றுட்டு அந்த வியூவை வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. நானும் அவங்கள பார்த்துட்டு இருப்பேன். அந்த வியூவெல்லாம் கவனிச்சது கிடையாது. இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் இங்கேயே நிக்குதே, இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் இங்கேயே நிக்குதே அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றப்பையும் நான் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி என்னதான் இருக்கு இந்த வியூல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு அங்க போய் நின்னா சூப்பரா இருக்குங்க அந்த வியூ. ஆக்சுவலி அந்த சன் வந்து செட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்து கம்ப்ளீட்டா அங்க இருந்து மறைய போகுது. அந்த சன்னோட கலரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறி கொஞ்சம் அடியில போயிருக்கிறதுக்கும் அந்த வியூ அந்த தண்ணியில படுறதுக்கும் அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு எதை மிஸ் பண்ணுதோ இல்லையோ அந்த வியூவை மிஸ் பண்றதே கிடையாது. இதே வழியில தான் நம்ம அத்தனை வாட்டி போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட அதை ரசிக்கணும்னு நமக்கு தோணவே இல்லை பாரு. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் ஆச்சு, எஸ் நம்ம கொஞ்சம் தேவையில்லாத ஓட்டம் தான் ஓடிட்டு இருக்கோம். அப்பப்போ அங்கங்க இருக்கிற அழக யாரால நின்று ரசிக்க முடியுதோ அவங்க தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ் நீங்க சம்பாதிங்க, உங்களை சம்பாதிக்க வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா சம்பாதிக்கிறன்ற வேகத்துல நீங்க உங்க பக்கத்திலே இருக்கிற நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கண்ணை துறங்க, காதை துறங்க, சரிங்களா? சில நேரம் நம்மளை சுத்தியே ஏகப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால இன்னும் அழகா இன்னும் சந்தோஷமா இன்னும் தெம்போட நிறைய தூரத்துக்கு ஓட முடியும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் சப்ஸ்கிரைபோ அந்த கமெண்ட்டை மட்டும்தான். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையும் மாற்றும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை உங்களால் பண்ண முடியும். நம்மளோட வீடியோ கீழேயே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது பல பேருக்கு போய் சேர்றதும் மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.